Hi folks, welcome to Learn with me. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரைனிங் ஏ பைனரி கிளாசிஃபையர். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் எப்படி ஒரு பைனரி கிளாசிஃபையரை நம்ம இது பண்ண போகிறோம், ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு ஸ்னிப்பெட் ஆஃப் கோட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இது நான் ஒரு மாடல் நான் சொல்லாமல் ஒரு ஸ்னிப்பெட்ஸ் ஆஃப் கோட், ஒரு ஸ்கைகிட்லேனில் எப்படி நம்மளோட மாடலை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்னிப்பெட். இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடல் பில்டிங் அப்போது நீங்கள் பெருசாக ஏதாவது ஒரு ரியல் டைம் டேட்டா செட் எடுத்து ஒர்க் பண்ணும் போது இந்த ஸ்னிப்பெட் ஆஃப் கோட்ஸை வச்சு கூட நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரியணும். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன், மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் எல்லாம் வேணும்னா என்னோடய லாஸ்ட் 2 வீடியோஸ் பாருங்கள். அதில் நான் ஃபுல்லாகவே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இதில் வெறுமனே பிளைண்டாக அந்த வீடியோன்னு ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன்னா, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது இதுவும் லீனியர் மாடலில் இருக்கிறது தான். அதை எடுத்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்கைகிட்லேனில் நம்ம இங்கே டேட்டா செட்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. லாஸ்ட் டைம் ஃபுல்லாக லீனியர் ரிக்ரெஷன் எல்லாம் பாஸ்டன் அப்படிங்கிற ஒரு டேட்டா செட்டை யூஸ் பண்ணேன். இங்கே யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் என்னென்னா ஐரிஸ் அப்படின்னு ஒரு டேட்டா செட். இந்த டேட்டா செட்டில் தான் நம்ம டேட்டா விஸ்வலைசேஷன், டேட்டா அனாலிசிஸ் அப்படி இந்த மாதிரி லெக்சர் சீரீஸில் பார்க்கும் போதெல்லாம் நம்ம கற்றுட்டு இருந்தோம்ல. ஐரிஸில் என்னென்ன இருக்குது, இந்த 3 ஃப்ளவர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல் சைஸு, பெட்டல் வித்து, இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அது என்ன ஃப்ளவரை சேரும், லைக் செட்டோசா, விர்ஜினிகா, வெர்சிகலர் இப்படின்னு சொல்லிட்டு 3 இதாக அதை கிளாஸிஃபை பண்ணுவோம். நம்மளோட ஃப்ளவர்ஸோட பெட்டல் வித்து, பெட்டல் சைஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த 3 கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவோம். அந்த டேட்டா செட்டை தான் நான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் எல்லா வேல்யூஸும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக. சரி, இதை ரன் பண்ணிடுவோம். அடுத்து என்ன இருக்குது, ஐரிஸ். நம்ம டேட்டா செட்ஸில் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், பைனரி கிளாஸிஃபையர் தான் பார்க்குறோம் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில். ஸோ பைனரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணும்போது 2 கிளாஸஸ் தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டேட்டா செட்டில் என்ன இருக்குன்னா 150 அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். 150 அப்சர்வேஷன்ஸ் இருக்கும். எல்லாமே வெல் பேலன்ஸ்டாக இருக்கும். 50 அப்சர்வேஷன் வெர்சிகலருக்கு, அப்புறம் 50 அப்சர்வேஷன் வெர்ஜினிகாக்கு, அதே மாதிரி 50 அப்சர்வேஷன் செட்டோசாக்கு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக 3க்கும் 50 அப்சர்வேஷன் சொல்லி இருக்கும். நம்ம என்ன தேவை, நம்மளுக்கு இங்கே பண்ண போகிறது பைனரி கிளாஸிஃபிகேஷன். ஸோ இங்கே 50 + 50 எடுத்து செட்டோசாவை மட்டும் எடுத்துருவோம். ஸோ 100 செட்டோஸா சம் அதர் ஃப்ளவர்ஸோட கிளாஸிஃபிகேஷன் மட்டும் போயிடும். ஸோ 100 அப்சர்வேஷன்ஸை எடுத்து மட்டும்தான் இப்போ நம்ம மாடலை பில்ட் பண்ண போகிறோம். ஓகே, நான் சொன்ன வரைக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீச்சர்ஸில் நான் சொன்ன மாதிரியே 100 அப்சர்வேஷன்ஸ் இல்லை ரோஸை மட்டும் எடுத்திருக்கேன். டார்கெட்டும் அதே மாதிரி 100 அப்சர்வேஷனுக்கும் எடுத்தாச்சு. ஸோ அதை லோட் பண்ணியாச்சு. ஸ்கேலரில் நம்ம நம்ம கிரியேட் பண்ண ஃபீச்சர்ஸ்க்கு எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுவோம். ஸோ அதையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குது, லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் ரேண்டம் ஸ்டேட் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரேண்டம் ஸ்டேட் 0 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஆக்சுவலாக வரும். இது அப்புறம் ஜாப்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய தடவை வரும். அது என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா, வெயிட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரேண்டம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 0ன்னு போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல அது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா, இப்போது நம்ம ரேண்டம் என்னது ரேண்டம்னா ஒரு ரேண்டமாக ஒரு நம்பரை நம்மளோட மிஷின் லேர்னிங் அல்காரிதமாக இல்லைனா பைத்தானில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அந்த ரேண்டம் அது ஒரு பிரின்சிபல்லையோ இல்லைனா அது ஒரு அல்காரிதமில் ஃபங்க்ஷன் ஆகி நம்மளுக்கு ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கும். இப்போது அதில் பேராமீட்டரில் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா ஏன்னா 0 ஒரு இன்டீஜர். ஓகே, அதை இன்ட்டில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுக்கும் போது அந்த ரேண்டம் ஸ்டேட் என்ன பண்ணுன்னா, நம்ம என்ன இன்டீஜர் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சீட் பண்ணும். அது எதில் சீட் பண்ணுதுன்னு பாருங்கள், ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் தான் அது ஜெனரேட் பண்ணி நம்மளுக்கு ரேண்டம் நம்பர்ஸை கொடுக்கும். இன் மாடல் பில்டிங் அப்போது ரேண்டம் நம்பர்ஸ்னால் அந்த கொடுத்துருக்க போகிற நம்மளோட டேட்டா செட்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அது ரேண்டமாக உள்ளே போகும். ஓகே, இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே கொடுக்காம வெறுமனே நன் கொடுத்து வச்சுருந்தோன்னா டிஃபால்ட்டாக அது நன்னு தான் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா np.random அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம்ல.
ஸோ அது வந்து ஒரு சில ரேண்டம் ஜென்ரேட்டராக ஃபங்க்ஷன் ஆகும். அது வித்தியாசமான எப்படி வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன் ஆச்சோ அது மாதிரி வித்தியாசமாக இது ஒரு மெத்தடில் ஃபங்க்ஷன் ஆகிருக்கும்ல, அதுக்கு வேறு ஒரு மெத்தடில் இது ஃபங்க்ஷன் ஆகும் np.random. ஸோ உங்களுக்கு நான் என்ன ஆகும்னா அந்த இடத்துல வேறு நம்பர்ஸ் நம்மளோட மாடலுக்குள்ளே போகிற நம்பர்ஸ் வந்து வித்தியாசமாக போகும், அவ்வளோதான் வித்தியாசம். பட் அட்வைசபிள் என்னென்னா நம்ம எப்போயுமே ரேண்டம் ஸ்டேட்டுக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்தோம்னா நம்ம ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர் கரெக்டாக ஜென்ரேட் பண்ணி உள்ளே வந்து கரெக்டாக போகும். ஸோ வந்து எப்போயுமே வந்து 0 கொடுத்து நீங்கள் பழகிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் பத்தாது, ரேண்டம் ஸ்டேட்டில் ஒவ்வொரு நம்பரும் என்னென்ன தான் டிஃபைன் பண்ணும் அப்படின்னு தெரியணும்னா விக்கிபீடியா பேஜில் போய் ரேண்டம் ஸ்டேட்டுன்னு சொல்லி அடிங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது ரேண்டம் ஸ்டேட்டோட சேர்ந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஆப்ஜெக்டை வந்து இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, அந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் வந்து நம்மள இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ நம்ம ஃபிட் பண்ணணும். சரியா, என்ன ஃபிட் பண்ணியிருக்கோம்? நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஃபீச்சர்ஸையும் டார்கெட்டையும் நம்மளோட மாடலில் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் மாடலை லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேயா, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா த ஃபார்முலா. சரி, இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் திரும்ப எழுதுகிறேன். 1 + e⁻ - z அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷனில் தான் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் ஒர்க் ஆகும். சரியா, இந்த zங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. 1 + e⁻, நம்ம எழுதின ஃபார்முலா படி போகலாமா? அப்போ β0 ப்ளஸ் இந்த மைனஸ் வெளியே வரும். ஓகே, இந்த மைனஸ் வெளியே வரும். β0 + β1/x அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸுங்கிறது ஃபுல்லாகவே வந்து நம்மளோட ட்ரைனிங் டேட்டா நம்ம கொடுக்க போகிறோம்ல. நம்மளோட டேட்டா செட்டில் ட்ரைனிங் டேட்டான்னு பார்த்தா பெட்டல் வித்து பெட்டல், அந்த பெட்டலோட பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். பெட்டல் செப்பல் ஏதோ வரும் சம்திங், எனக்கு அந்த டேட்டா செட் மறந்து போச்சு. அடுத்து β0 β1 பார்த்தோம்னா அது 2 கோஎஃபிஷியன்ஸ். ஓகே, கோஎஃபிஷியன்ஸ்னால் அந்த யூனிட் சேஞ்ச் பண்ணுச்சுன்னா நம்மளோட அவுட்புட் பேராமீட்டர் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிருக்கிற கோஎஃபிஷியன்ஸ். இது என்னென்னா எக்ஸ்பெனன்ஷியல்ஸ் ஆய்லர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்மளோட மாடலை டெவலப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது 2 கிளாஸிஃபிகேஷன் தான் பண்ணும், எய்தர் 0 or 1. இங்கே ஏதாவது ஒரு ஃப்ளவர் நம்ம எடுத்திருந்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டேட்டா செட்டுக்கு வெர்சி கலர் எடுத்திருந்தோன்னா நம்மளோட மாடலால் என்ன பண்ண முடியுமானா அது வெர்சி கலராக இல்லைனா வெர்சி கலர் இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் பைனரி கிளாஸிஃபிகேஷன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் ரன் ஆகுது, நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மாடல் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம், இது ப்ரிடிக்ட் பண்ணோம்ல. ஸோ என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு அப்சர்வேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோடய ஐரிஸ் டேட்டா செட்டில் 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ 4 காலம்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு அறையில் நான் போட்டு வச்சுருக்கேன். 0.5 0.5 0.5ன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் பாஸ் பண்ணி நான் இதை வந்து இதுக்குள்ளே கொடுத்துட்டேன்னா இப்போ நியூ அப்சர்வேஷனில் 5 வேல்யூ இருக்குது, புதுசாக ஒரு ரோ. ஓகே, இது ஒன்றும் குழப்ப வேணாம். ஆல்ரெடி இருக்கிற 100 அப்சர்வேஷனில் 101 அப்சர்வேஷனாக வந்து இதை நான் கொடுத்து அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண சொல்ல போகிறேன். இப்போ நான் கண்டுபிடிச்ச மாடலில் ப்ரிடிக்ட் பண்ண என்னோட புது அப்சர்வேஷன் இது எந்த கிளாஸ்க்குள்ளே போகிறது, எதர் கிளாஸ் 1 ஆர் கிளாஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, இட்ஸ் ஷோஸ் தட் கிளாஸ் 1க்குள்ளே வந்து நம்மளோட கேட்டகிரி போகுது 0.5 0.5 0.5 அப்படின்னா. சரி, ஓகே, இதுக்குள்ளே பண்ணிட்டோம், இதுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். இது மாதிரி தான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடலை வந்து நம்ம ஏதாவது ஒரு ட்ரைனிங் டேட்டா வச்சு பில்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் டேட்டாவை கொடுக்கும் போது நம்ம மாடல் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, புரிஞ்சிருச்சா? இதிலே வந்து நம்மளால் ப்ரிடிக்டட் ப்ராபபிலிட்டிஸை பார்க்க முடியும். அது என்ன ப்ரிடிக்டட் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளோட அப்சர்வேஷன் என்ன பண்ணியிருக்கு, கிளாஸ் 1ன்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. இப்போது நம்ம என்னென்னா சரி இந்த இதுக்கு வந்து கிளாஸ் 1 ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு, கிளாஸ் 0க்கு நம்மளோட இது ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்ல. அதுக்காக தான் இப்போது நம்ம இதிலே வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, என்னென்னா மாடல் டாட் ப்ரிடிக்ட் ப்ராபா அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா புது அப்சர்வேஷன் நம்ம க்ரியேட் பண்ண புது அப்சர்வேஷனோட ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லி காமிச்சோம். ப்ராபபிலிட்டினா இப்போ நம்பர் காமிச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். இந்த இடத்துல 0.177 அப்படி இருக்குன்னா அப்படின்னா இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 17.7% வந்து கிளாஸ் 0க்குள்ளே போகக்கூடியது இது. சரியா, ஃபஸ்ட்டு உள்ளது கிளாஸ் 0, அடுத்து உள்ளது கிளாஸ் 1. அப்போது இவ்வளோ இது ரொம்ப கம்மியான ப்ராபபிலிட்டியில், அதனால அரே 1 வரலை. இது என்ன வந்திருக்கு, 82.6215 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு.
ஸோ இட் ஷோஸ் தட் 82% வந்து கிளாஸ் ஒன்னுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹையஸ்ட் த ப்ராபபிலிட்டி ஹையர் த சான்ஸ். ஸோ அதனால வந்து இந்த வேல்யூ வந்து கிளாஸ் 1 அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன கண்டென்ட் உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே புதுசாக நான் சொன்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா என்ன சொன்னேன், இந்த ஒரு ரேண்டம் ஸ்டேட்டை வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் வேறு என்ன சொன்னேன், இந்த ப்ரிடிக்ட் ப்ராபாங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அந்த ஒரு புதுசான ஒரு கான்செப்டை நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான். இஸ் வெரி அஸ் சிம்பிள் அஸ். ஓகே, இவ்வளோ தான் வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனை வந்து இது பண்ணுறது. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன், நம்மளால் மல்டி கிளாஸ், ஐ மீன் பைனரி கிளாஸிஃபிகேஷன் மட்டும் கிடையாது, மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன் கூட நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் அதுக்குன்னு வந்து ஒரு சில பேராமீட்டர்ஸ் தேவைப்படும். அந்த பேராமீட்டர்ஸை வச்சு நம்மளால் வந்து இது பண்ண முடியும். லைக் ஒன் வர்சஸ் ரெட்ஸ்ட்டு, மல்டினாமியல் ரிக்ரெஷன், இது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷனை வந்து நம்மளால் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்தது பைனரி கிளாஸிஃபிகேஷன். ஓகே, இந்த வீடியோவில் இதை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷனை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.